சோலாப்பூரியும் பட்டாணி மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கும். மைதா மாவு 1 கப்பு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரு, உப்பு தேவையான அளவு, அப்புறம் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூனு, ரவை 1 டேபிள் ஸ்பூனு ஊற வச்சு அதையும் சேர்த்துருங்க. தயிர் 1/2 கப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. பட்டாணியை நல்லா 1 கப்பு பட்டாணியை நைட்டை ஊற வச்சு எடுத்துட்டது. உப்பு, மஞ்சத்தூள், பச்சை மிளகா, ஒரு உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் பட்டை மசாலா, கரம் மசாலாவோடது எல்லா ஐட்டங்களும் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு, அரைச்சி வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் முந்திரிலாம் சேர்த்து அரைச்சி அந்த விழுதையும் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா எண்ணெய் பிரியும். அதுக்கப்புறம் கரம் மசாலாவும் சேர்த்துருங்க கொஞ்சம். இந்த மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோங்கல்ல, நல்லா துணி துவைக்கிற மாதிரி நல்லா அடித்து போட்டு திரட்டி போட்டு சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சுட